मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव. सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம அம்மா அப்பா நம்ம குரு கிருஷ்ண பகவான் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லா வித தாபங்களிலிருந்தும் நமக்கு நிவர்த்தி அளிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு இன்னைக்கு கதையை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம இப்போ பாத்ம புராணத்தில் ஸ்ரீமத் பாகவத மாஹாத்மியத்தில் இன்னைக்கு டே 4 அத்தியாயம் 4 பார்க்க போகிறோம். அத்தியாயம் 4க்குள்ளே நம்ம பிரவேசிப்பதற்கு முன்னால் பூர்வ கதை சங்கிரகம். நம்ம 2 நாளாக பக்தி நாரத சம்வாதம், நாரத சனகாதிகள் சம்வாதம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எப்படி பக்தியை நாரதர் பக்தியை பிருந்தாவனத்தில் பார்க்குறார், பக்தி தன்னோட கதையை சொல்கிறார். எப்படி நான் திராவிடத்திலே பிறந்து கர்நாடகத்திலே வளர்ந்து கூஜரத்திலே கிழத்தன்மை அடைந்து எப்படி நான் பிருந்தாவனம் வந்த உடனே எனக்கு எவ்வளோ வந்துடுத்து ஞானமும் வைராக்கியமும் அப்படியே இருக்கா, ரொம்ப வயதானவாளாக இருக்கா, மூப்பு வந்தவாளாக இருக்கா அப்படின்னு சொல்கிறச்சே நாரதர் பக்தியோட கதையை கேட்டுட்டு அந்த அவளை எழுப்புறதுக்கு, ஞானத்தையும் வைராக்கியத்தையும் எழுப்புறதுக்கு வேதத்தை ஓதி பார்க்குறார், உபனிஷதங்களை ஓதி பார்க்குறார், பகவத்கீதையை பலமுறை சொல்லி பார்க்குறார். சொல்லியும் எழுந்துக்கலை இல்லையா? இப்படி இருக்கிறச்சே என்னடா பண்ணுறதுன்னு தியானம் பண்ணுறச்சே அசரியை சொல்கிறது, நீங்கள் ஒரு சத்காரியம் பண்ணணும்னு சொல்கிறது. இவருக்கு ஒன்றும் புரியலை. இவர் அங்கேருந்து கிளம்பி தீர்த்த யாத்திரை மாதிரி வர வழியில் இருக்கிற முனிவர்கள் எல்லாம் கேட்குறார், யாருக்கும் ஒன்றும் தெரியல. அப்போ தான் சனகாதி முனிவர்கள் அங்கே வரா. அந்த சனகாதி முனிவர்கள்கிட்ட இதை சொல்கிறார், இந்த மாதிரி இருக்குதுன்னு. அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதையா அப்படின்னு மொத்த கதையும் இவர் சனகாதிகளை சோத்திரம் பண்ணுறார். அவர் நாரதரோ, நீ தான் எல்லாருக்கும் குரு, நீ தான் வியாசருக்கும் குரு, வால்மீகிக்கும் குரு, உனக்கு மறந்து போயிடுத்தா? நீ தான் முதல்ல வியாசரை பார்த்து வியாசர் கவலையாக உட்காண்டிருக்கச்சே அவருக்கு சதுஷ்லோகி பாகவதத்தை சொல்லி நீ விஸ்தாரமாக பாகவதம் எழுதணும்லாம் சொல்லிருக்கே, உனக்கே தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லி நீ தான் அவருக்கு பாகவதத்தையே இனிஷியேட் பண்ண. அதனால் சத்காரியம்னா ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமாக பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சம்வாதம் போயிட்டே இருக்குது. இந்த கதையை நம்ம எங்கே ஆரம்பித்தோம்னா, நைமிஷாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்களுக்கு சூதபாணிகர் சொல்லிட்டு இருக்கச்சே இந்த மாதிரி பக்தியை நாரதர் மீட் பண்ணார். அதுக்கப்புறம் நாரதர் சனகாதிகளை மீட் பண்ணார். அதனால் சனகாதிகர்கிட்ட போய் சொல்கிறார், நான் வேதம் ஓதி பார்த்தேன், உபனிஷம் ஓதி பார்த்தேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்கிறச்சே நீ பாகவதம் சொல்லு, ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமாக பாராயணம் பண்ணுன்னு சொல்கிறச்சே இப்போ அந்த சௌனகாதி மகரிஷிகள்லாம் கேட்குறா, அவரோ வேதத்தெல்லாம் ஓதிட்டார், அதோட எப்படி பாகவதம் என்பது வேதத்தோட சாரம். வேதம் என்கின்ற கல்பக விருட்சத்திலிருந்து சுகபிரம்மம் என்கின்ற கிளி ருஷி பார்த்து கொடுத்த பழம் தான் பாகவதம் இல்லையா? இது அதெல்லாமே பண்ணியாச்சே அப்படிங்கிறச்சே அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இந்த மாதிரி தான் கிருஷ்ண பரமாத்மா அவருடைய அவதார காரியங்கள்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஸ்ரீவைகுண்டம் கிளம்புறச்சே அவருடைய பெரிய நண்பனான உத்தவர் இதே மாதிரி தான் கேட்குறாரு, எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன், நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறச்சே அப்போ பகவான் சொல்லுவார் இல்லையா, கொஞ்ச நாள் யோஜனை பண்ணிட்டு தன்னுடைய மொத்த பலத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ள செலுத்திட்டு இல்லையா, நாம் வேற பாகவதம் வேறே இல்லை. இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் ஒன்று பார்த்தோம். அப்போ தேனேயம் வான்மயி மூர்த்தி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரே சேவனாத் ஸ்ரவணாத் பாடாத் தர்சனாத் பாபநாசினி. பிரத்யக்ஷமாக கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக, வாக்கு ரூபமாக, அந்த சப்த ரூபமாக, சகுண நிலையிலே இந்த உருவம் பாகவதமாக விளங்குகிறது. இது ஸ்ரீமன் நாராயணன் தான் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணவேவகி. இது இந்த பாகவதத்தை வணங்குவதாலும் சேவனாத்து ஸ்ரவணாத்து கேட்பதாலும், பாடாத்து படிப்பதாலும், தர்சனாத்து தரிசிப்பதாலும் எல்லா பாவங்களும் நாசம் அடைய செய்ய வல்லதாக இந்த பாகவதம் விளங்குகிறதுன்னு உத்தவருக்கு பகவான் சொன்னதை இவா சௌனகாதி முனிவர்களுக்கு இவா சொல்கிறார். நாங்கள்லாம் இவ்வளோ சத்திரயாகம் பண்ணுறோமே, அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னொரு டவுட் வருது, இது எல்லாத்தையும் கூட சிறந்ததுன்னு ஒரு பெரிய பட்டியல் சொல்லிட்டே வருவார். அப்போ நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு யாகம் பண்ணுறோமே,
என்ன இதுக்கு இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி சில வினாக்கள்லாம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம விடை கொடுத்தோம். முக்கியமாக அவர் சொன்னது வந்து இது எப்படி வேதத்தோட பெருசு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தார். வேதம் என்கின்ற கல்பக விருட்சம், அது மரம். வேதத்தை அப்படியே சுவைக்க முடியாது. அது இப்போது வேதத்தை அந்த மரத்தை உடைச்சி ஒரு கிளையை கொடுத்து சாப்பிட்றான்னா சாப்பிட முடியுமோ? யாராவது? முடியாது. அதில் இருக்கிற பழத்தை இருந்தால் தானே அந்த பழத்தை தானே ருசிக்க முடியும். அவ்வளவுதான்டா விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதனால் வேதத்தை அப்படியே சுவைக்க முடியாது. அதற்கு உண்டான தகுதியும் நமக்கு இல்லை. அதை புரிந்து கொள்ள அந்த இதுவும் நம்மால் முடியாது அப்படின்னு சொல்லி வேதத்தோட பெருமையை சொல்லி, அப்புறம் பக்தி மார்க்கத்தோட பெருமையை சொல்லி, இந்த பாகவத அல்டிமேட் ஒரு இதுவும் அது வந்து ஒரு ஸ்லோகம்னு சொல்லுவார் இல்லையா, அஸ்வமேத சகசிராணி வாஜபேய சதானிச்சேன்னு. எத்தனையோ அஸ்வமேதம் யாகம் பண்ணாலும் வாஜபேயம் பண்ணாலும் அதெல்லாம் பாகவதம் பண்ணுறதுக்கு 1/16 பங்கு கூட சமம் ஆகாது அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லி கடைசியில் அல்டிமேட் கடைசி ஸ்லோகம் பார்க்கணும். அதில் இந்த பாகவதம் என்பது பரபிரம்மமான சாக்ஷாத் பகவானோட அர்ச்சா திருமேனி. அர்ச்சா திருமேனின்னு என்ன? நம்ம திருப்பதியில் பார்க்குறமே அந்த பாலாஜி, திருநாகேஸ்வரத்தில் பார்க்குறமே அந்த உப்புலியப்பன், பார்த்தசாரதி கோயிலில் பார்க்குறமே அந்த பார்த்தசாரதி, ஸ்ரீரங்கத்தில் பார்க்குறமே அந்த ரங்கநாதர், அவ்வளவுதான். இது சாக்ஷாத் பகவானுடைய அர்ச்சை திருமேனி. இதன் பெருமையை நாம் எவ்வாறு அறிந்து கூட முயலும்? இதனையே நம்பி இதை கேட்பவனும் சொல்பவனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சமமாக ஆகின்றார்கள். இதோட ஏதாவது சொல்ல முடியுமா? இதை கேட்பவனும் சொல்பவனும் பகவானுக்கு சமம். இத்தனையும் சொல்லிட்டே வர இந்த நதி தீரத்துக்கு போகிறத விட இந்த பசுவை ரட்சிக்கிறத விட இப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே வந்தோம். நேற்றுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி ஸ்லோகம் 74வது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்திலே இதனை நம்பி இதை கேட்பவனும் சொல்பவனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சமமாக ஆகிறார்கள். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனாகவே ஆகிறார்கள். இதை விடுத்து வேறு தர்ம நெறிகளிலே பெறப்போவது என்ன அப்படின்னு சொல்லி நேற்று முடிகிறோம். அவ்வளவு வசதியான ஒரு இது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வந்து 4வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசிக்க போகின்றோம். இது ஸ்டார்டிங்கே திருப்பியும் ஒரு மேலே இமயமலை எவரெஸ்ட் மாதிரி மேலே உச்சியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். முதல் ஸ்லோகம், அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்ட்வா பக்தி மலோகிகீம் நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலஹ. பக்தவத்சலனான பகவான் இப்பொழுது பக்தர்களின் ஹிருதயத்திலே அசாதாரண அந்த பக்தியை கண்டு தன்னுடைய வைகுண்டத்தையும் விட்டு அங்க பகவான் வந்து பக்தனுடைய ஹிருதயத்திலே வந்து எழுந்தருளுகின்றான் அப்படின்னு சூதர் வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்க செய்ய இவ்வாறு பக்தி தேவி அப்போ பக்தி வந்து கேட்குறா இல்லையா? அந்த சனகாதிகள் நேத்திக்கு நம்ம பார்த்தோம். சனகாதிகள் கதை சொல்ல வந்து நாரதருக்கு பாகவத மகாத்மியம் சொல்லி முடிச்சா. இன்னும் ஃபுல் பாகவதம் கூட சொல்லலை, அந்த சப்தாகம் சொல்லலை. பாகவத மகாத்மியம் சொல்லி முடிச்ச உடனே பக்தி புஷ்டி ஆயிட்டா, ரொம்ப குதூகலமாயிட்டா. பக்தி குதூகலமாய் கேட்டா, நான் எங்கே போகிறது? நீ வந்து பக்தனுடைய ஹிருதயத்துக்கு போயிடு. பக்தனுடைய ஹிருதயத்துக்கு போனால் பகவான் அங்கே வந்துடுவான், அவன் தாண்டா ஸ்ரீமான் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அங்கேயும் தான் இங்கே ஆரம்பிக்கிறார். இவ்வாறு பக்தி தேவி இந்த இறையடியார்களது ஹிருதயத்திலே குடியேறியதும் அவர்களது ஹிருதயத்திலே தெய்வீகமான பிரேம பக்தி பெருக்கெடுத்தது. இதை கண்டு பக்தவத்சலனான பகவான் தனது வைகுண்டத்தை விட்டு அங்கு வந்து எழுந்தருளினான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எடுத்த உடனே டாப். முன்னாடி அது பெருசு இது பெருசு, ஸ்ரீமத் பாகவதம் எந்த விதத்தில் வசத்தின்லாம் சொல்லி மேலே போயாச்சு. நம்ம இப்படி இமயமலை மேலே ஏறியாச்சு. இப்போ அங்கே போயாச்சு. வைகுண்டத்திலேருந்தே பகவான் நேரம் இங்கே வந்துட்டார். கிருஷ்ண பிரேமே நான் சொல்லுவேன், ஆத்ம சாட்சா்காரம் பரமாத்ம சாட்சா்காரம் பகவான் நேர வந்து பார்க்கணும். அதெல்லாம் இந்த பாகவதத்தை படிக்கிறதையே, இதை கேட்கறதும் இதை படிக்கிறதுமே அதுக்கு ஈக்குவல் அப்படின்பார். அந்த பகவத் சாட்சா்காரம் அவனுக்கு வந்து பகவத் சாட்சா்காரம் வேணும்னே தோணாதான். ஏன்னா அவ்வளவு நிறைவு, இதை கேட்கறதே அவ்வளவு நிறைவு கொடுத்துருமா அவனுக்கு. இப்போ மேலே படிச்சுட்டு போகிறோம், மேலே வாசிக்கிறோம். பகவான் கழுத்திலே வனமாலை,
நீலமேக சியாமளனான திருமேனி, இடையிலே பீதாம்பரம், அறையிலே தங்க ஒட்டியானம், தலையிலே மகுடம், காதுகளிலே ஒளி வீசும் குண்டலங்கள், மூன்றாக அந்த அந்த திரிபங்கி லலிதாகாரன்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த உடம்ப ஒரு மூன்றா வளைச்ச அந்த திருமேனி கொண்டு நிற்பது, மனதை தன் பக்கம் இழுப்பது, திருமார்பிலே கௌஸ்துபமணி, திருமேனி முழுவதும் நறுமணம் மிக்க சந்தனம். இந்த அழகிய திருமேனியை வர்ணிப்பது எங்கனே கோடி மன்மத லாவண்யம் எதிர் நிற்காது, அத்தனை அழகு. அது பகவான் எப்படி எப்படி இருக்கார், பக்தனுடைய ஹிருதயத்தில் நுழைஞ்சிட்டார் இல்லையா, அப்போ அங்கே எப்படிரா இருக்கார் அப்படின்னு காமிக்கிறார். துளசி மாலை அணிந்து நீருண்ட மேகம் போலே கருத்த மேனியோடு, இடையிலே மஞ்சள் பட்டு வஸ்திரம், அது என்ன பீதாம்பரம் அணிந்து, அந்த திவ்ய அந்த இந்த இடுப்பிலே ஒளி பொருந்திய மேகலையோடு, சிரசிலே கிரீடம், காதுகளிலே குண்டலம், இந்த திரிபங்கி லலிதாகாரனாக 3 வளைவுகளோடு உடம்ப 3 அப்படி வளைச்சுண்டு அந்த அழகான கௌஸ்துப மணினாலே ஜொலிக்கும் ரூபத்துடன் விளங்கியவராய், கோடி மன்மத லாவண்யம் அப்படிப்பட்ட ஒரு சோபையோடு விளங்கும், அங்கம் முழுவதும் சந்தன குழம்பு பூச்சு, பேரானந்தத்தோடு கூடிய திவ்ய ஸ்வரூபம் உடையவரான இனிமையான ஸ்வரூபத்துடன் அந்த நாதத்தை எழுப்புகின்ற அந்த குழலை கையிலே ஏந்தி கொண்ட நிலையிலே தன்னுடைய பக்தர்களின் பற்றற்ற தூய்மையான ஹிருதயத்திலே பகவான் புகுந்தார். நேர பார்த்துக்கோங்க, பகவான் பாகவதம் படிக்கச்சேயே நமக்கு சாட்சாத்காரம் ஆயிண்டே இருக்கு. அவர் அர்ச்சாவதாரத்துக்கு ஈக்குவல், அர்ச்சாமூர்த்தி தான் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். இங்கே பகவான் உள்ள பூந்துட்டார், எங்கேயும் அங்கேயும் போய் தேடுறியடா. அகம் பக்த பராதீனக, அகம் ஆத்மா குடாகேசக. பகவத்கீதையில் சொல்லிருக்கா இல்லையா, நான் தான் ஆத்மாவாக இருக்கின்றேன். அகம் ஆத்மா குடாகேசகன்னு, குடாகேசன்னு அர்ஜுனனுக்கு சொல்லுவார் இல்லையா. ஸோ இந்த இடத்துல சாட்சாத் பகவானுடைய பிரத்யக்ஷம் இங்கே அப்படியே உள்ள வந்தாச்சு. உள்ள எப்படி இருக்காருன்னு வர்ணிக்கிறார். வைகுண்டத்தில் இருக்கும் பக்தர்களும் மற்றும் உத்தவர் போன்ற பக்தர்களும் அந்த பாகவத கதையை கேட்பதற்காக அவர்கள் மறைத்து கொண்ட ரூபத்துடன் அங்கு கூடியிருந்தார்கள். எல்லாம் அங்கே வந்துட்டாளாம் எல்லாரும். பரமானந்த சின்மூர்த்தியும் இனிமைக்கும் இனிமையானவரும் இந்த முரளீதரனுமான பகவான் இதெல்லாம் சொல்லி எப்படி யாரெல்லாம் அவெல்லாம் மறைச்சுண்டு அங்கே அவளும் இங்கே வந்துட்டா. வைகுண்டத்திலேருந்து அவா ரூபத்தை மறைச்சுண்டு அவளும் இங்கே வந்துட்டாளாம். பகவானும் தன் அழகிய திருமேனியோடு அங்கு வந்ததும் ஜெய ஜெய போற்றி போற்றி என்கின்ற கோஷம், இந்த ஜெயகோஷம் கேட்கறது, 4 திசையிலும் அந்த சத்தம் கேட்கறது, பக்தி வெள்ளம் பெருக்கெடுக்கின்றது, நறுமண பொடிகள் பூக்கள் மழையென பொழிந்தன, சங்குகள் முழங்கின. பக்தி வந்தா முதல்ல சனகாதிகள் பாகவத மாகாத்மியம் சொல்லிட்டு இருக்கச்சே பக்தி வரா. பக்தி நான் இப்போ எங்கே உட்காந்துக்கிறதே, எல்லாரும் உட்காந்துட்டாலே, எல்லாரும் அவாவா ஷீட்டில் உட்காந்துட்டான், நான் எனக்கு எங்கப்பா டெசிக்னேட்டட் சீட்டு. சனகாதிகளுக்கு நீங்கள் இதை போட்டேன் என்ன, அவருக்கு ஒரு ஆசனம் போட்டேன், நாரதர் முன்னாடி உட்காந்துட்டா, அவன் முன்னாடி விஷ்ணு பார்ஷதர்கள் இவாள்லாம் உட்காந்துட்டா, நான் எங்கே போய் உட்காந்துக்கிறது, நீ பக்தனுடைய ஹிருதயத்தில் போய் உட்காரியா அப்படின்ன உடனே, ஹிருதயத்தில் உட்காண்ட உடனே பகவானே திரிபங்கி லலிதாகாரனாக அந்த முரளீதரனாக பகவான் அங்கே வந்தாராம். பகவான் வந்த உடனே அங்கே விஷ்ணு லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் வந்துட்டாளாம், எல்லாரும் மாறு வேஷத்தில் வந்துட்டாளாங்க. அப்படி ஒரு பகவானும் தன் திருமேனியோடு அந்த சபைக்கு வந்துட்டார். அங்கே சனகாதிகள்லாம் இருக்காள், அங்கே வந்துட்டார். ஒரே ஜெயகோஷம், எல்லா திசையிலும் பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து, நறுமண பொடிகள் பூக்கள் எல்லாம் சங்கு முழங்கிறது. அந்த அவையில் உள்ளவர்கள் தங்கள் உடலை மறந்தனர், வீடு வாசல்களையும் மனைவி மக்களையும் மறந்தனர், ஏன் தன்னையே மறந்தனர். அவ்வாறான அவர்களது தன்மயமான நிலையை கண்டு நாரதர் கூறலானார். இங்கே சூதர் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். இது ஹைலைட் பண்ண வேண்டிய இடம். தன்னையே மறந்தனர், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப டீப் ஃபிலாசபி. அதை அதுக்கப்புறம் பார்ப்போம். முதல்ல வீடு வாசல்களை மறக்கிறது உடல் சம்பந்தமான விஷயம் இல்லையா. ஸோ ஆத்ம சம்பந்தமான விஷயம் தன்னையே மறக்கிறது இல்லையா. நான், நம்ம சரீரம், நான் இது அல்ல, அப்படி அதெல்லாம் மறக்கிறது, தன்னையே மறந்தனர். ஸோ முனிவர்களே, இப்போ சூதமானிகர் கண்டினியூ பண்ணுறார். சப்தாக சிரவணத்தின் தெய்வீக சக்தியை இப்பொழுதுதான் நான் கண்டேன்.
இப்பொழுது இங்கிருந்த மூர்க்கர்கள், தீயவர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாரும் பாவம் நீங்கி புனிதராயினர். ஆகவே இந்த கலியுகத்திலே மன அழுக்கு நீங்க பெற, சித்தம் தெளிவு பெற, இல்லையா? நம்ம அதான முதல்ல அன்னைக்கு என்ன சொன்னார் சனகாதிகள், நான் உனக்கு கொடுக்குறேன், நீ முதல்ல சுத்தமாக இருந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இதை வாங்கிக்கோ, மனசை சுத்தமாக வச்சுக்கணும், இல்லையா? அந்த சித்தத்தை சுத்தமாக வச்சுக்கணும். சித்த விருத்தி நிரோதம், அதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம், அதுக்கு தான் நம்ம சத் சங்கத்துக்கு வரோம். சத் சங்கத்துக்கு இந்த சித்த விருத்தி நிரோதத்துக்காக தான் நம்ம கான்ஸ்டன்ட்லி வி ஆர் இன் சத் சங்கம். ஸோ ஆகவே இந்த கலியுகத்திலே இந்த மன அழுக்கு நீங்க, பாவக்குவியல்களை போக்க ஸ்ரீமத் பாகவத கதாசிரவணம் என்பதை தவிர வேறொரு சாதனம் இந்த மண் உலகிலே வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறாருங்க. வேறு எதுவுமே இல்லைப்பா, இந்த மாதிரி ஒரு சித்த விருத்தி நிரோதம் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. ரைட்? அது உள்ள நம்ம மனசு தூய்மையா இருந்தால் தான் அங்கே பகவான் ஒருவர். பகவான் வந்து அங்கே உட்காந்துக்கணும்னா எவ்வளவு தூய்மையா இருக்கணும் அந்த இடம், இல்லையா? முனிவர்களே, தாங்கள் கருணை கடல், அருள் நோக்கு உடையவர்கள், இந்த பிரபஞ்சத்தின் நலன் கருதி இந்த ஒப்பற்ற தெளிவான வழியை காட்டினீர்கள். ஸ்ரீமத் பாகவத கதையான சப்தாக வேள்வியினாலே இந்த மண் உலகில் நன்மை பெற்றவர்கள் யார் யார் என்று தயவு செய்து கூற வேண்டுகிறேன் இப்படின்னு சொல்றாங்க. இப்ப கதை தொடர்றது. இப்ப சனகாதிகள் உவாச்சு, ரைட்? சனகாதிகள் கூறுகிறார்கள், எப்பொழுதும் பாவங்கள் செய்வதிலேயே கருத்து உடையவர்கள், ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் விடுத்தவர்கள் தீய வழியில தான் போயிட்டு இருப்பா. அந்த சினம் இருக்க, கோபம், அந்த சின தீயிலே வந்து மடிபவர்கள், தீய எண்ணம் கொண்டவர்கள், காமத்தையே பெரிதாக எண்ணி மயங்குபவர்கள் ஆகியவர்களும் இந்த கலியிலே இந்த சப்தாக வேள்வியினாலே, இந்த ஞான வேள்வியினாலே, இந்த ஞான யஜ்ஞத்தினாலே எல்லாரும் தூய்மை பெறுகிறார்கள். யாரெல்லாம் தூய்மை பெறுகிறார்கள், யாரெல்லாம் இதனால பலன் அடைஞ்சான்னு கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு சனகாதிகள் பதில் சொல்லிட்டு, அவள் தான் ஆசனத்தில் உட்காந்துருக்கா, அவள் தான் இந்த கேள்விக்கெல்லாம் இப்போ பதில் சொல்லிட்டு வரா, இல்லையா? யாராருக்கெல்லாம் நன்மை கிடைச்சிது, எப்பேற்பட்டவனுக்கெல்லாம் நன்மை கிடைச்சிதுன்னு கேட்குறா. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கூட கிடைச்சிதுப்பா. எப்பவும் பாவத்தையே அதிலேயே கருத்துடையவர்கள், ஆச்சார அனுஷ்டானம் ஒன்றும் கிடையாது, தீய வழியிலேயே போயின்னு இருப்பான், எப்போ பாரு கோபம், தீய எண்ணத்தை கொண்டவர்கள், காமத்தை பெரிதாக எண்ணி மயங்குபவர்கள், இவாளுக்கு கூட இந்த கலியிலே மிக சுலபமாக இந்த சப்தாக வேள்வியினாலே அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். அது கண்டினியூ ஆகுது லிஸ்ட். யாரெல்லாம் சொல்லணும், வாய்மை தவறியவர்கள், தாய் தந்தையரை நிந்தித்தவர்கள், பேராசை உடையவர்கள், தத்தமது வர்ணாசிரம தர்மங்களுக்கு உரிய அறநெறிகளை களைந்தவர்கள், அதெல்லாம் பண்ணாத, அவளுக்கு உண்டான தர்மம் இருக்கு இல்லையா? ஒரு கிரகஸ்தன்னா அவன் எப்படி இருக்கணும், அவன் வந்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும், கிரகஸ்த தர்மம். அவன் தான் சன்னியாசிகளுக்கும் பிக்ஷை கொடுத்து அவளை காப்பாற்றணும். சன்னியாசினா பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அவளுக்கு உண்டான தர்மங்கள் இருக்கு இல்லையா? அதை பண்ணாதவனுக்கு கூட பகட்டான வாழ்க்கை வாழ்பவர்கள், பிறர் பெருமை கண்டு மனம் பொறாதவர்கள், பொறாமப்படுறவா, பிறரை துன்புறுத்துவர்கள் இந்த 7 நாட்கள் பாராயணம் கேட்பதால் தூய்மை அடைகிறார்கள். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. அதனால எல்லா பாபத்தையும் போய் பண்ணிட்டு, எல்லா அட்டுழியத்தையும் பண்ணிட்டு, ஒரே ஒரு பாகவத சப்தாக நான் கேட்டேன், எல்லாம் போயிடுத்து முடியாது, அது முடியாது. ஏன்னா அந்த புத்தியில் எப்போ அதில் புத்தி போயிடுத்தோ 7 நாள் முதல்ல உட்காந்து கதை கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆத்மாவால் உட்காந்து கேட்க முடியாது. அந்த மாதிரி கேட்டுட்டான்னா அதுக்கப்புறமும் அதே நிலையில் இருக்கணும், அந்த நிலையில் அவன் இருக்கணும், வேற வாசனை இல்லாமல் இருக்கணும், இல்லையா? நம்ம சாகவாசம் தான் எல்லாமே, இல்லையா? எல்லாமே சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம். நம்ம திருப்பியும் இதெல்லாம் கேட்டுட்டு 7 நாள் எல்லாரும் யாரோ அவனை பிடிச்சி இழுத்துன்னு போய் உட்கார வச்சு எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் போயிடுத்து, இப்போ 0 ஆயிடுத்து உன்னோட பாவங்கள்லாம். நாளையிலேருந்து யாரோட போய் நீ சாகவாசம் வச்சுக்க போற? நாளையிலேருந்து யாரோட இருப்ப? என்ன சங்கத்தில் இருப்ப? நீ துட்சங்கத்தில் இருந்தியானா திருப்பியும் இருந்த சரணாகதி சொல்லுவா. எல்லாரும் பெருமையா, நான் ஆச்சாரியன்ட்ட போய் நான் சரணாகதி பண்ணின்னு வந்துட்டேன், நான் பரநியாசம் பண்ணின்னு வந்துட்டேன், பரநியாசனால எனக்கு அடுத்த பிறவி கிடையாது, நத்திங் டூயிங். அடுத்த பிறவி உண்டு. எப்போ அடுத்த பிறவி கிடையாது? பரநியாசம் பண்ணவன் சரணாகதனா இருக்கணும். அதுக்கு நியமம் இருக்கு, அதுவும் ஆச்சாரியன் சொல்றார் இல்லையா? ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், இதெல்லாம் இருக்கு. அதாவது பகவானுக்கு சரணாகதன் எப்படி இருக்கணும்?
ஒன்ஸ் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணியாச்சுன்னா, ஆச்சாரிய முகேன ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணியாச்சுன்னா, பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் பண்ணணும். பகவானுக்கு என்ன பிடிக்காதோ அதை நம்ம பண்ணக்கூடாது. பொய், திருட்டு, இது பொறாமை, கோபம் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தியானா நீ திருப்பியும் பாவ மூட்டை தானே சேர்த்துக்கிற. நான் பரநியாசம் பண்ணிட்டேன்ப்பா, நான் பிரபத்தி வாங்கினுட்டேன், எல்லாம் பெருமையாக சொல்லி பண்ணணும். நான் வந்து கல்யாண ஆர்ச்சையே நான் பிரபத்தி வாங்கிட்டேன். பிரபத்தி வாங்கிட்டா என்ன? அதுக்கப்புறம் நீ என்ன மாதிரி வாழ்க்கை வாழற? நான் வந்து சிவன் கோயிலுக்கு போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன், அதெல்லாம் வேற விஷயம். தட் இஸ் நத்திங் டூயிங். அது வந்து நீ வந்து அது வந்து ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம வர்றதுனால நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவர்கிட்ட போயாச்சுன்னா வேற யார்கிட்டையும் போவாண்டாம். அந்த பதிவிரதா சம்பிரதாயம் அப்படின்வா. நம்ம ஒரு பெண் வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாச்சுன்னா அவரே கதி. நீ அதே மாதிரி 2 பேருக்கும் இட் இஸ் மியூச்சுவல். பதிக்கு பதி பத்னி, அவள் 2 பேரும், அவள் தர்ம பத்னி. அதே மாதிரி அவருக்கு இது 2 பேரும் இல்லையா. அவர் யஜ்ஞம் பண்ணுறதுக்கு இவன் அனுகூலமாக இருப்பா, அதனால யஜ்ஞ பத்னி அப்படின்னு சொல்லுவா. அதனால வேற ஒரு பிற ஸ்திரீயை வந்து நம்ம வந்து கண்ணாலும் பார்க்கப்படாது, கெட்ட எண்ணங்களோடு பார்க்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணனையே நம்ம ஆசிரியிச்சாச்சுன்னா நீ வேற கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லுவார். அதனால இன்னொரு கோயிலுக்கு போனதுனால தப்பு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. சர்வம் பிரம்மமயம். எல்லாருமே இந்த ஆத்மாவோட பெரியவாவா. சிவனாகட்டும், கணேசனாகட்டும், ஷண்முகனாகட்டும், முருகனாகட்டும், எல்லா ஆத்மாக்களும் நம்ம ஆத்மாவோட பெரியவா. அதை நம்ம வச்சுக்கணும். அதை முதல்ல அதில் ஒன்றும் பெருமை இல்லை. பொய் சொல்லாமல் இருக்கணும், திருடாமல் இருக்கணும். நான் வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற கெட்ட பழக்கங்கள்லாம் பண்ணிவிட்டு நான் பரநியாசம் பண்ணிட்டேன், நான் அங்கெல்லாம் வரதில்லை. நீ அங்கே வரதில்லைங்கிறது முக்கியம் இல்லை. அந்த மாதிரி 7 நாள் நான் இது வந்து இது என்ன மெடிசனா, ஒரு 7 நாள் சாப்பிடுங்க, பத்தியம் வருங்க, அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும், அந்த சமாச்சாரம் இல்லை. 7 நாள் பண்ணாலே போகிறோம். அப்போ அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சத் சங்கம் எவ்வளோ முக்கியம். அது கண்டினியூஸாக ஒன்றும் இல்லை. 5 நிமிஷம் பாகவதம் வீடியோ பார்க்குறோம் யூடியூப்பில், அதுக்குள்ளே 4 வெவ்வேறு வீடியோக்கள் வருது. 2 செகண்டில் மனசு டிஸ்டர்ப் ஆகிடுறது. ஸோ அந்த மனசை தூய்மையாக வச்சுக்கிறதே ஒரு சேலஞ்சு கலியுகத்தில் இல்லையா. நான் எதுக்காக இதை திருப்பி சொல்கிறேன்னா, இது எல்லாருக்கும் எனக்கும் இது சேம் டிஸ்ட்ராக்ஷன் நமக்கும் இருக்குது. நானும் யூடியூப் போயிட்டு இருக்கேன். நான் வந்து நம்ம எங்கேயோ ஒரு இமயமலையில் குகையில் உட்காந்து யாரோட சம்பந்தமும் இல்லாத ஒரு நிலையில நம்ம இருந்துட்டு பாகவதம் கேட்கல. ஏன்னா திரும்பி பொழுது விடிஞ்சா வி ஆர் மீட்டிங் வித் த காமன் மேன், வி ஆர் இன்டராக்டிங் வித் காமன் மேன். அண்ட் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம காது வழியாவோ கண்ணு வழியாவோ போயின்னு இருக்கு. டெய்லி எவ்ரி செகண்ட் போயின்னு இருக்கு. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? கண்டினியூஸாக நம்ம இந்த சத் சங்கத்தில் இருந்தால்தான் நம்ம சித்தம் சுத்தியாகும். அதுக்கு தான் நம்ம இத்தனை பாகவதம் படிக்கிறோம். அது எல்லாருக்கும், கேட்குறவனுக்கு படிக்கிறவனுக்கு இது நம்ம திருப்பி சொல்ல நமக்கு வந்து அது உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறும். அவ்வளவுதான், வேற விஷயம் இல்லை. ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லோகா. இப்படி சொல்கிறார். அடுத்த லைன் பாருங்க. கள்ளு சாப்பிட்றவன், கள்ளு உண்ணுதல், அந்தணர்கள் ஆயினும் துன்பம் தருதல், அந்தணர்களுக்கு துன்பம் தர்றவன், தங்கம் திருடுறவன், நம்பினவனுக்கு துரோகம் பண்ணுறவன், இந்த மாதிரி இந்த எல்லா பஞ்சமா பாதம், இந்த பஞ்சமா பாதகம் சொல்லுவார். யாரான்னு அதில் இதில் நம்ம சொல்றார். பஞ்ச உக்ர பாபாகா, ஸ்வர்ணம் திருடுதல், மது அருந்துதல், பிராமணனை கொல்லுதல், குரு பத்னி கமனம், ரைட், நம்பினவனுக்கு துரோகம் செய்தல். இந்த மாதிரி இவா எல்லாருமே இந்த சப்தாக யஜ்ஞத்தினாலே இந்த கலியிலே புனிதமாகின்றார்கள் அப்படின்னு 13வது ஸ்லோகம். 14 மனம், வாக்கு, உடல் ஆகியவைகளாலே வேண்டுமென்றே பிறருக்கு தீங்கிழைக்கும் கயவர்கள், பிறர் பொருளை கொள்ளையடித்து தன்னை வளர்த்து கொள்பவர்கள், மன தூய்மையற்றவர்கள், தீய இதயம் படைத்தவர்கள் ஆகியவர்கள் கூட இந்த சப்தாக வேள்வியினாலே இந்த கலியிலே தூய்மை பெறுகிறார்கள். இதெல்லாம் எதுக்கு அடிக்கடி சொல்றாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா நேத்திக்கு, முதல்ல 5வது ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்துச்சு, அவனா தூங்கி போயிட்டான்னா கவலைப்படாத. 13வது ஸ்லோகத்தில் அதை வேற மாதிரி இன்னொரு விதமாக இன்னொருத்தரம் சொல்லுவார். ஏன்னா சில பேருக்கு சில மாதிரி சொன்னாதான் புரியும். பஞ்சமாபாதம் அப்படி இப்படின்னு சொன்னால், ஓ அது நான் பண்ணலப்பா அது அப்படின்ட்டு போயிடுவா. அதே அது வேற ஒன்றும் இல்லைடா, பிறர் பணத்தை அபகரித்தல், ஓ அதுதானே அது, ஓகே. ஸோ
திருப்பி 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 வெவ்வேறு பாட்டிலில் அதே மருந்தை வெவ்வேறு பாட்டிலில் வெவ்வேறு லேபிளில் கொடுத்துட்டே வர்றார். எதையா ஒன்று மனசில் ஏறுமே டேய் அப்படின்னு நாரதரே இதுக்கெல்லாம் சொல்கிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக முன்பு நடந்த ஒரு கதையை உங்களுக்கு நாம் கூறுகிறோம். அதை கேட்ட மாத்திரத்திலேயே சகல பாபங்களும் நிவர்த்தியாகும். இத்தனை உதாரணம் கொடுத்துட்டார். யாரெல்லாம் இந்த சப்தாக யஜ்ஞம் வந்தால் இது அது நிவர்த்தியாகும் அப்படின்னு முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன். இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மேலே ஒரு முத்தாய்ப்பு, இதுக்கெல்லாம் மேலே ஒன்று சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு கதை நடந்தது. அந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு நாரதரை பார்த்து சனகாதி முனிவர்கள், எங்கே இருக்கா சனகாதி முனிவர்கள்? ஆனந்தவனத்தில் இருக்கா. எல்லாரும் பக்தி எங்கே இருக்கா? பக்தனோட ஹிருதயத்தில் இருக்கா. பக்தி எங்கள் பக்தனோட ஹிருதயத்தில் வந்தவுடனே என்னாச்சு? பகவானே வைகுண்டத்துலேருந்து அங்கே வந்துட்டார். பகவானே வைகுண்டத்துலேருந்து வந்தாவிட்டு என்னாச்சு? அவள் கூட இருக்கிறவெல்லாம் வேஷம் போட்டுட்டு அவளும் அங்கே வந்துட்டாள். இவ்வாறு வந்த உடனே இவர் சனகாதி முனிவர்கள் எல்லாம் நேரேட் பண்ணுறார். முதல்ல ஒரு ப்ரீஃபேஸ் மாதிரி கொடுக்குறார். இந்த 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 ஸ்ரீமத் பாகவதத்தோட மகாத்மியத்தை நேத்திக்கு ஒரு வாரியாக ஒரு பார்ட்டு சொல்லிட்டார். இன்றைக்கி ரெண்டாவது பார்ட்டு நேத்திக்கு முக்கியமாக அந்த பக்தி ஞான வைராகியத்துக்காக அந்த ஆரம்பித்தார். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்ப்பா, நடந்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கோகர்ண உபாக்கியானம்னு ஒரு கதையை சொல்ல போகிறேன். நாரதரை பார்த்து சொல்கிறார். எப்படி சுகபிரம்மம் பரீட்சித்தை பார்த்து சொன்னார், இருந்தாலும் அது நம்ம எல்லாருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவரை வியாஜமாக வச்சுட்டு எல்லாமே ஒரு பகுவச்சனம் மாதிரி நமக்கு தான் எல்லாமே. சரியா? இதுக்கு எடுத்துக்காட்டு கதை. முன்னொரு காலத்திலே துங்கபத்ரா நதி தீரத்திலே அழகிய பட்டணம் ஒன்று இருந்தது. அங்கு அனைத்து வர்ணத்தவரும் தங்கள் தர்மங்களை குறைவர செய்து கொண்டு சத்தியம் தவறாது சத்திய கர்மங்களையே செய்து வந்தார்கள். அவ தவறாம எல்லாம் நல்லதே தான் பண்ணிட்டு வந்தா. அந்த நகரிலே ஆத்மதேவர் என்று ஒரு அந்தணர் வசித்து வந்தார். அவர் வேதங்கள் அனைத்தையும் கசடர கற்று அதன்படி தினமும் ஸ்ரௌதம் ஸ்மார்த்தம் முதலிய கர்மங்களை துளியும் விடாது ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விகித அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நித்திய கர்மானுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம் அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் ஒன்று விடாமல் பண்ணிட்டு வரார். எல்லா வேதங்களையும் கசடர கற்று குடிச்சிட்டார். அவரை பார்த்தா இவர் இன்னொரு சூரியனோ அப்படின்னு சொல்லுவாளாம். அப்பேற்பட்டவர் அந்த ஆத்மதேவர். அவர் செல்வந்தராக இருந்தாலும் புரோகித தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவரது அன்பான பத்தினி, அவளுக்கு பேரு துந்துலி அப்படின்னு பேரு. நற்குலத்தில் பிறந்தவள், அழகி, ஆனாலும் பிடிவாதக்காரி. மற்றவர்கள் கூறுவதை செய்வதில் மகிழ்பவள், இயல்பாகவே கொடுமைக்காரி. ஏதாவது ஒன்றை பற்றி பிதற்றிக் கொண்டே இருப்பாள். வீட்டு வேலைகளை செய்வதில் வெகு சாமர்த்தியம் உள்ளவள். பிறருக்கு எதையும் ஈயாத கருமி. கலகத்திலேயே நாட்டம் உடையவள். அந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஊர், அதில் எல்லாரும் எல்லா தர்மங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரா. அதில் ஆத்மதேவர் ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விகித கர்மானுஷ்டாங்களை பண்ணி எல்லாம் வேதங்களை கசடர அப்படி ஒரு உத்தம புருஷன். பார்த்தா சூரியன் மாதிரி இருக்கிறவருக்கு இப்படி ஒரு பண்டாட்டு. அந்த காலத்தில் பாருங்க என்ன மாதிரி. அந்த காலத்தில் அவள் அவையடக்கமாக இருப்பா. நம்ம ஆட்டுக்கார கூட்டாக தான் ஏன்னான்னு அங்கே உள்ளேந்து அந்த மாதிரி இருப்பான்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். அந்த காலத்தில் இவ்வாறு இருந்தாலும் அந்த தம்பதிகள் அன்போடு இல்வாழ்க்கை நடத்தினார்கள். செல்வத்திற்கோ போகத்திற்கோ பஞ்சம் கிடையாது. வீடு வாசல் நிறைந்து இருந்தும் அதனால் அவர்களுக்கு இன்பம் இல்லை. ஏன்னு பார்ப்போம். எல்லாம் இருக்கு, குழந்தை செல்வம் கிடையாது வாழ்க்கை. குழந்தை செல்வமற்ற அந்த தம்பதிகள் மனம் சோர்ந்து வாழ்க்கை நடத்திட்டு வர பிள்ளை பேற்றுக்காக பல பல புண்ணிய கர்மாக்களை செய்யலாயினர். ஏழை எளிய மக்களுக்கு பசு, மாடு, பயிர் நிலம், பொன், துணிமணிகள் ஆகியவை தானம் செய்தார்கள். அவன் முதல் பேராகிராஃப்ல என்ன சொன்ன வந்தார், போன இதில் அவ சுத்த கருமி அப்படின்னுட்டார். இப்போ இங்கே என்ன சொல்ற, தன்னோட காரியம் ஆனும் இல்லையா, நம்ம கிருஷ்ணபெருமை என்ன சொல்லுவார், பாலகர ஜோசியர் என்ன சொல்றாருன்னு போய் பார்ப்பாளாம் எல்லாரும். அந்த மாதிரி பாலகர ஜோசியர் சொல்றப்பார், நீ 2 பசுமாடு தானம் பண்ணு, நீ இந்த கோவிலில் போய் இதை பண்ணுன்னா உடனே ஓகே அதெல்லாம் பண்ணிட்டா. அதுக்காக பண்ணுவா, தனக்கு குழந்தை பிறக்கணும்னு பண்ணுவா, இயல்பா பண்றதில்லை. இவ்வாறு தர்மம் செய்து அவர்கள் சொத்தில் பாதி கரைந்து விட்டது. இருந்தும்
ஒரு பெண்ணோ பிள்ளையோ பிறக்கவில்லை. ஆகவே மிக்க கவலையாக இருந்தார்கள். இவ்வாறு இருக்க ஒரு நாள் அந்த அந்தணர் மிகுந்த துக்கத்தோடு வீட்டை விட்டு காட்டிற்கு சென்றார். நடுப்பகலில் தாகத்தால் துன்புற்ற அவர் அருகிலுள்ள ஒரு தடாகத்திற்கு சென்றார். குழந்தை பேர் இல்லையே என்கின்ற கவலையிலே வாடி வதங்கிய அவர் அந்த தடாக நீரை பருகி தாகம் தீர்த்து கொண்டு அங்கு சற்று இளைப்பாறினார். அந்த ஒரு முகூர்த்த நேரம் அங்கே இருக்க 48 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிறச்சே அங்கே ஒரு துறவி வர. அந்த துறவி நீர் அருந்தி நின்ற பொழுது நம்ம ஆத்மதேவர் அவர் அருகிலே சென்று அவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணுறார். அந்த துறவி கேட்கிறார். அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு 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 பெருமூச்சோட ஒரு பாவனையில் இருக்கார். அப்போது அபாடா என்ன எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்றும் ஆகலை நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியாக அங்கே உட்கார்றார் இந்த ஆத்மதேவர். அப்போ அந்த துறவி கேட்குறார், அந்தணரே நீங்கள் ஏன் இப்படி இருக்கீர்கள், ஏன் இந்த மாதிரி அழறீர்கள், அப்படி என்ன உமக்கு துக்கம், உமது துக்கத்தின் காரணத்தை என்னிடம் விரைவில் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறார். இப்போது நம்ம ஆத்மதேவர் சொல்கிறார், முனிவரே, முற்பிறவிகளில் நான் சேர்த்து வைத்த பாவ குவியல்களை என்னவென்று கூறுவது? எனது பித்ருக்கள் நான் அளிக்கும் தர்ப்பண ஜலத்தை இவனுக்கு பின் யார் நமக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் என்ற கவலையினால் அந்த அந்த பெருமூச்சினால் துக்கத்துடன் பருகுகின்றார்கள். இவர் என்ன கவலையெல்லாம் விட்டுட்டார். இவருக்கு சந்ததி இல்லை. இவர் போயாச்சுன்னா நம்ம பித்ருக்களுக்கெல்லாம் யார் கர்மா பண்ணுவா, இது பண்ணுவா, தர்ப்பணம் பண்ணுவா. ஸோ நான் அளிப்பதை இதெல்லாம் கேட்குறார். இந்த தர்ப்பணம் முதலியவைகளை தேவர்களும் பித்ருக்களும் மன மகிழ்ச்சியோடு ஏற்பதில்லை. நான் அளிக்கும் தானத்தை அந்தணர்களும் ஏற்பதில்லை. குழந்தை பேரற்ற எனக்கு இந்த உலகமே சூன்யமாக காட்சியளிக்கிறது. அந்த துக்கம் தாழாமல் பிராண தியாகம் செய்து கொள்ளலாம் என்று இங்கு வந்தேன் அப்படிங்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன கொடுத்தாலும் யாரும் ஒரு மகிழ்ச்சியோடு வாங்கிக்க மாட்டேங்கிறா, பித்ருக்கள் கூட வாங்கிக்க மாட்டேங்கிறா என்னோட தர்ப்பண ஜலம்னா பார்த்துங்களேன். இந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படிங்கிற ஒன்று எல்லாம் கண்டினியூஸ்லி லேமெண்டிங். குழந்தை இல்லாத அந்த குழந்தை பேர் இல்லாத அந்த வாழ்வு இருக்கே, அது ஒரு வாழ்வா? அந்த வீடு வாசல் அந்த செல்வம் அதெல்லாம் ஒரு செல்வம் ஆகுமா? மற்ற செல்வங்கள் அனைத்தும் தான் செல்வம் ஆகுமா? அந்த குலம் தான் குலம் ஆகுமா? இவரே சொல்லிக்கிறார் இதெல்லாம். நான் வளர்த்த பசுமாடு கூட மலடா இருக்குமா? நம்ம வீட்டில் பசுமாடு மலடா இருக்கு. நான் வீட்டில் ஏதாவது ஒரு மரம் நட்டேன்னா அது கூட பூக்க மாட்டேங்கிறது, காய்க்க மாட்டேங்கிறது. நான் பண்ண பாவம் பாருங்க. எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு கொண்டு வந்த பழங்கள் எல்லாம் அழுகி போய்டுறது. குழந்தை செல்வமற்ற பாக்கியமற்றவனான நான் வாழ்ந்து தான் என்ன லாபம்? நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன பண்ணாலும் ஒன்றும் சரியா இல்லை. ஒரு மரம் நட்டா மரம் விட மாட்டேங்கிறது. எல்லாம் இந்த மாதிரி இருக்குப்பா, நான் என்ன பண்ணுறது? இவ்வாறு கலங்கிய வண்ணம் அந்த துறவியிடம் தன் துன்பங்களை கூறிய அந்தனர் வருத்தம் தாளாது தேம்பி தேம்பி அழுதார். இதை கண்டதும் துறவியின் இதயத்திலே ஒரு கருணை பெருக்கெடுத்தது. அந்த துறவி ஒரு யோகனிஷ்டர். அவர் அந்தணரது நெற்றியிலே படர்ந்துள்ள வரிகளை உற்றி நோக்கி, நம்ம தலையெழுத்து அங்கே எழுதியிருப்பான்றால, அவர் நெத்தியில் எழுதப்பட்ட எழுத்துக்களை அப்படியே வாசிக்கிறாராம் மனசில். அவரது துன்பங்களுக்கான காரணங்களை முற்றிலுமாக அறிந்து கொண்டு அவரிடம் விளக்கமாக கூறுகிறார். இப்போ அந்த துறவி ஆத்மதேவருக்கு அவருக்கு தான் இது தெரியும் இல்லையா, அவர் ஞானி. அதனால் அந்த அந்த அவர் யோகனிஷ்டம், அந்த யோக இதில் ஞான திருஷ்டியில் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு, அந்தணரே, குழந்தை இல்லையே என்கின்ற மோகத்தை விட்டு தள்ளுங்கள். கர்மங்களின் வழியே தனி அறியாமையை விடுத்து பகுத்தறிவை மேற்கொள்ளுங்கள். உலகியல் வாசனைகளை விட்டு விடுங்கள். பிராமணரே, இப்பொழுது உங்கள் முன்வினை பயனை நினைத்து பார்த்தேன். உங்களோட பிராப்தம் என்னன்னு நான் பார்த்தேன். உங்களுக்கு இன்னும் 7 பிறவைக்கு குழந்தை பேரு இல்லவே இல்லை என்று உறுதியாக தெரிகிறது. இது எப்படின்னா, முன்காலத்திலே சகர மன்னன் அங்க மன்னன் ஆகியவர்களும் இந்த குழந்தை பேரில்லாத துக்கத்தை அனுபவித்தார்கள். ஆகையால் ஐயா, இந்த குடும்ப பற்றியே விட்டுடு. எதுக்கு குழந்தைன்னு அலையிற? பேசாமல் உனக்கு எல்லாம் பார்த்துட்டேன் வாழ்க்கையில், எல்லாம் செல்வமும் இருக்குது, எல்லாம் ஆயிடுத்து, வயசாகிடுத்து, உனக்கோ துறவரம் தான் எப்போவுமே இன்பமானது, இந்த எதுக்கு இந்த குடும்ப பற்றுன்னு அவர் சொல்லி பார்க்குறார். உடனே அந்தனர் சொல்கிற, துறவியே, உங்கள் புத்திமதிகளால் எனக்கு என்ன பயன்? எனக்கு எப்படியாவது குழந்தை பேரு வேண்டும், இல்லையெனில்
உங்கள் எதிரிலேயே துன்பத்தினாலே மூர்ச்சையடைந்து பிராணனை விடுவேன். மனைவி மக்கள் என்கின்ற சுகமற்ற இந்த துறவரம் சாரமற்றது. மனைவி மக்கள் பேரன்கள் ஆகியோருடன் நிறைந்து விளங்கும் இல்லறம்தான் இவ்வுலகத்திலே இனியது. அவர் துறவி இவருக்கு அட்வைஸ் பண்றார். எல்லாம் அந்த மாதிரி இருந்தாதான்ப்பா, எல்லாரும் பேரம் பேத்தியோடு இருந்தாதான்ப்பா, அதான்ப்பா அந்த சோபிக்கும். இது என்ன இது துறவரம் போங்கிறத அப்படிங்கிறார். பிராமணனது பிடிவாதத்தை கண்ட துறவி அவரை பார்த்து சொல்றார், தலையெழுத்தை யாரால் தான் மாற்ற முடியும்? இது விஷயத்திலே மன்னன் சித்திரகேது பட்ட துன்பங்கள் போதுமே. சித்திரகேது உபாக்கியானம் பின்னாடி பார்க்க போறோம். சித்திரகேது இந்த மாதிரி தான், எனக்கு குழந்தை இல்லை, எவ்வளோ மனைவிகள் அவனுக்கு குழந்தை இல்லை. அப்போ நாரதரும் அங்கீரச முனிவரும் அங்கே வருவார். அவர் சொல்லுவார், நீ குழந்தை இல்லைடா, உனக்கு எதுக்காக குழந்தைங்க இல்லை, எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறச்சே அவர் சொல்லுவார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதனால் இன்பமும் வரும் துன்பமும் வரும், பி கேர்ஃபுல், உனக்கு நீ யோஜனை பண்ணி சொல்லு, உனக்கு வேணுமான்னு கேட்பார். வேணும் அப்படின்வான். எனிவே அந்த கதையை நம்ம சித்திரகேது உபாக்கியானத்தில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை தவறினா விட்டு அவன் அது துன்பத்தில் இருப்பான். திருப்பியும் நாரதரும் அங்கீரச முனிவரும் வருவான் அந்த கதையில், சித்திரகேது உபாக்கியானத்தில். அந்த மாதிரி இவர் சுருக்கமாக இங்கே சித்திரகேது உபாக்கியானத்தை ரீகால் பண்ணுறார். அதாவது நம்மால் முடிஞ்சது நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். நீ முயற்சி பண்ணி பார்த்துட்ட, அந்த முயற்சி பயனளிக்கலைன்னு வச்சுக்கோ, நாம் வருந்தத்தான் வேண்டும். அதை எதிர்த்து நின்றுண்டு நீங்கள் போராட முடியும். எத்தனை நாள் போடுவ குழந்தை இல்லைன்னு? எத்தனை நாள் வயசாயிட்டடா அவனுக்கு? எத்தனை நாள் நீ குழந்தை இல்லைன்னு வாழ்க்கையை கழிப்ப? நீயோ பிடிவாதத்தை விட மாட்டேங்கிறியே, நான் என்ன பண்ணுறது, உனக்கு என்ன சொல்கிறது எனக்கு புரியல. ஸோ அந்தனரது பிடிவாதத்தை பார்க்குறார். உடனே அவர் கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணி ஒரு மந்திரிக்கப்பட்ட ஒரு பழத்தை அவர்கிட்ட கொடுக்குறார். அவர்கிட்ட சொல்கிறார், உன் மனைவியிடம் போய் இதை கொடுத்து அவளை சாப்பிட சொல்லு, குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அவரால் ஒன்றும் பண்ண முடியல. நான் அவனுக்கு விதி இந்த மாதிரி இருக்கு, நம்ம சொல்லி பார்த்தோம், அவனுக்கு புரியலை. சித்திரகேது உபாக்கியானத்தை சொல்லி பார்த்தோம், டே அது அவன் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியாதாடா, உனக்கு ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் பகவான் உனக்கு குழந்தை கொடுக்கல அப்படிங்கிறது உனக்கு புரியலை, எல்லாம் பகவான் செயல் தானே இல்லையா அப்படின்னு அவர் சொல்லி பார்த்தார். அவனுக்கு புரியலை. சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மந்திரிக்கப்பட்ட ஷரு அவன்கிட்ட கொடுத்து, உன்னோட மனைவியிட்ட கொண்டு போய் கொடுறா அப்படின்னு கொடுக்குறார். மேலும் உனது மனைவி பொய்யுரையாமை, வாய்மையே பேசுதல், ஒழுக்கமுடைமை, பொறாமையுடைமை, ஈகை, ஒரு நாளில் ஒரு தரமே உணவு ஏற்பது என்கின்ற நியமங்களுடன் ஒரு வருட காலம் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இவ்வாறு விரதம் இருந்தால் பிறக்கும் குழந்தை நல்லவனாக ஒரு சாதுவாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, நியமத்தோடு இருந்தேன்னா நல்ல குழந்தை பிறக்கும் இல்லையா. நம்ம அதுக்கு தான் சொல்லுவா, பிரகலாதனை அவன் அம்மா கருவுற்று இருக்கும் பொழுது நாரதர் கதை சொல்லி சொல்லி குழந்தை வயத்துலேருந்து கேட்டுது. அதனால தான் அவன் கர்ப்பஸ்ரீமானா பிறந்தான். நம்ம டிவி சீரியலும் கண்ட படங்களும் பார்த்துட்டு இருந்தானா, நம்ம வீட்டிலே யாராவது கருவுற்று இருந்தா பிள்ளையாண்டு இருந்தானா குழந்தை எப்படி பிறக்கும், குழந்தையும் அதுக்கேற்ற மாதிரி தான் பிறக்கும், ரைட். அதனால் முன்னாடியே அவர் அந்த காலத்தில் வேடிக்கை பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே அது எப்பேற்பட்ட கிராமம், எல்லாரும் நித்திய கர்மானுஷ்டானம் சௌதஸ்மார்த்த விதி விகித கர்மானுஷ்டானங்களை பண்ணுற கிராமத்தில் சூரியன் மாதிரி இருக்கின்ற ஒரு புருஷன்ட்ட சொல்கிறார், டே அவன் இந்த மாதிரிலாம் இருக்க சொல்லுடா. இவ்வாறு கூறிவிட்டு அந்த துறவி அங்கேருந்து போயிட்டார். அந்த அந்தனர், உனக்கு கர்மாவில் நெத்தியில் இதான்னு எழுதியிருக்குன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது, அது சொன்னால் கேட்க முடியாது. நம்ம கஷ்டத்தில் இருக்கிறவன்ட்டு சொல்ல முடியாது. கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லணும் இல்லையா. அதெல்லாம் இல்லை, போடா சன்னியாசம் வாங்கிக்கூடனா அது கஷ்டம் இல்லையா. அப்புறம் துறவியா நான் அவர்கிட்ட எதுக்கு வருது இல்லையா. நீ விழுந்து சாகணுங்கிறியா, அதுக்கு நீ வாழறதுக்கு அதுவே மேல் பண்ணு நான், அது எப்படி இருக்கும், தப்பு இல்லையா அது. அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு நல்ல மனசோட நீ பாவம்ப்பா, நீ கேட்குற, உனக்கு விதி இந்த மாதிரி இருக்குது, என்ன உனக்கு அடுத்த 7 பிறவிக்கு கிடையாதுன்னு இருக்குது, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது, எனக்கு நான் பகவானை வேண்டுன்ட்டு அவர் ஒரு பழத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, ஆண்டையாள்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போய்டுறார். ஸோ அந்த ஆத்மதேவர் அங்கேருந்து வர அந்த பழத்தை அவரோட மனைவியிட்ட கொடுத்து, இந்த மாதிரி முனிவர் சொன்னார், இந்த மாதிரி ஸ்ரத்தையா நீ 1 வருஷம் இந்த ஸ்ரத்தையா இரு அப்படின்னு சொல்லி, இதை கண்டு கேப்பலாவோ, இதை கண்டு தீய எண்ணம் கொண்ட அந்தன மாதூர் தன் தோழியிடம் அவள்கிட்ட போய் சொன்னாலும், தோழி இது என்ன என்ன இது, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், நான் இந்த பழத்தை புசிக்க மாட்டேன், இதுனா அது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க. என்ன வாட் இஸ் திஸ்,
பழத்தை தின்றால் கர்ப்பம் தோன்றும். அவ 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 ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறா. இப்போ நான் இந்த பழத்தை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ, என்னோட வயிறு பெருசாகிடும், வயிறு பெருத்து விடும். பிறகு அது வந்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லும் இல்லையா? வென் யூ ஆர் கன்சீவ்டு, நமக்கு இந்த நம்ம மசக்கைன்னு சொல்லுவார், அந்த மாதிரி அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லும். அதனால் என்ன ஆகும், நம்ம வந்து எதையும் இவர் வந்து இது சாப்பிடப்படாது அதை சாப்பிடப்படாது, நீ நியமத்தோடு இருக்கணுங்கிறார். அது எப்படி முடியும்? இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் இது பண்ணலைன்னா என்னோட உடல் சக்தி குறையும். அப்போ வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வா? ஒருவேளை கிராமத்திற்குள் திருடர்கள் புகுந்து விட்டால் கர்ப்பிணியான நான் எவ்வாறு ஓடி தப்பிப்பேன்? இவரோ இங்கே இந்த காரியம் ஆஃபீஸ் காரியம் எங்கே ஊராக போய்டுறார், நான் எங்கே தப்பிப்பேன்? ஒவ்வொருதோ ஒரு எக்ஸ்கியூஸ். எத்தனை எக்ஸ்கியூஸ்! எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வேடிக்கை. அவள் எக்ஸ்கியூஸ் அப்போவே. இப்போ வந்து இன்னொரு 1000 எக்ஸ்கியூஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து இவெல்லாம் வந்துட்டானா நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை அந்த கர்ப்பம் சுகபிரம்ம ரிஷி போல வயிற்றிலேயே தங்கிவிட்டால் நான் எப்படி பிரசவிப்பது? இப்படியெல்லாம் ஏதோ பிரசவ காலத்திலே அந்த குழந்தை குறுக்காக வந்தால் என் உயிரே போயிடுமே. மேலும் பிரசவ வலியை தாங்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாளே, அழகிய நான் இவற்றையெல்லாம் எப்படி பொறுப்பேன் அப்படின்னு மற்றவாழ்கிட்ட இவாளுக்கெல்லாம் யாரெல்லாம் சாதகமாக சொல்கிறாளோ அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் போய் சொல்கிறா. நான் வலுவிழுந்து படுத்து விட்டால் என்னுடைய நாத்தனார் வந்து வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் எடுத்துன்னு போயிடுவோம். வாய்மை காத்தல், ஒழுக்கத்துடன் இருத்தல் போன்ற நியமங்களை கடைபிடிப்பதிலேயே மிகவும் கஷ்டமாக தோன்றுகிறது. இது என்னன்னா 48வது ஸ்லோகம். நாத்தனாரை பற்றி இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாத்ம புராணத்தில் அந்த காலத்தில் நாராயணா இதெல்லாம் இருக்கு. 48வது ஸ்லோகம். பிரசவ வலி வேறு, இதுக்கு நடுவில் பிரசவ வலி வேறு இருக்குங்கிறா. அப்புறம் குழந்தை பிறந்ததும் அதை பாலூட்டி சீராட்டி இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் சிரமம்ப்பா. என்னை பொறுத்தவரை மலடியும் விதவையுமே பாக்கியசாலிகள். எப்படி சொல்லிட்டா பார்த்தீங்களோ? எப்படி ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டா பார்த்தீங்களோ? கடைசியில் மலடியும் விதவையுமே பாக்கியசாலிகள்ட்டா. இவ்வாறு தவறாக எண்ணி கலங்கிய அவள் அந்த பழத்தை புசிக்கவில்லை. அவள் கணவன் பழம் சாப்பிட்டாயா என்று கேட்டபோது சாப்பிட்டேன் என்று பொய் உரைத்தாள். முதல் மிஸ்டேக். பொய் சொல்லாது இருக்கணும்னா அங்கேயே போச்சு, அத்தனையும் போச்சு. இவ்வாறு இருக்க இதனிடையில் இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு, அவளோட தங்க வர. அப்பொழுது அவளிடம் எல்லா விவரத்தையும் அவள் சொல்கிறா. இது இந்த மாதிரி எங்கள் ஆத்துக்கார் சொல்கிறார், இந்த பழத்தை சாப்பிடுங்கிறார், இதெல்லாம் விரதம் வருங்கிறார், இது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்றார். மேலும் இந்த துன்பத்தை நினைத்து நினைத்து என் உடல் வலிமையும் குன்றிவிட்டது. தங்கையே, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறா. அவள் சொல்கிறா, அக்கா ஒன்றும் கவலைப்படாத, நானும் இப்போ கர்ப்பிணியாக போகிறேன், கர்ப்பிணியாக இருக்கேன், மன்னிக்கணும். நானும் இப்போது கர்ப்பிணி. பிரசவித்ததும் நான் என்ன பண்ணுறேன், அந்த குழந்தைய உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். என்ன கவலையே படாத. அதுவரை நீ வந்து கர்ப்பவதி மாதிரி ஒரு யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த மாதிரி நடிச்சுட்டே இரு. வீட்டிலேயே நீ சுகமாக இரு. நீ என்ன பண்ணோம், என்னோட கணவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டேன்னா போதும். எனது கணவருக்கு கொஞ்சம் பணம் தந்தால் போதும், அவர் என் குழந்தைய கொடுத்துடுவார். இதெல்லாம் எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்பவே முடியல. படிக்க படிக்க இதெல்லாம் இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சோண்டு பணம் கூட அவரை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், நம்ம கணவரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படின்னு அவர் தங்க அட்வைஸ். நானும் ஒரு உபாயம் செய்கிறேன். பிறந்து 6 மாதத்திலேயே என் குழந்தை இறந்து விட்டதாக நான் மக்கள் கூறும்படி செய்கிறேன். பின்பு நீ இங்கு வந்து என்னிடம் தங்கு. ஸோ அப்படின்லாம் என்னென்னவோ பெரிய பிளான். இவளுக்கு வந்து கர்ப்பச்சிதைவு வந்த மாதிரி நான் எங்கள் ஆத்துக்கார் வந்தவொடனே சொல்லிடுறேன் அப்படின்னெல்லாம் ஒரு பிளான். இப்பொழுது இந்த பழத்தை பரீட்சார்த்தமாக இவன் அந்த முனிவர் கொடுத்தாரே, இது நிஜமாவே நடக்கிறதான்னு நம்ம பார்த்துருவோம். பரீட்சார்த்தமாக அந்த பசுவிற்கு தந்து விடு அப்படின்னு சொல்கிறார். வந்தன மாதுவும் பெண்மை காரணமாக தன் தங்கை கூறியபடியே செய்தாள். அந்த பழத்தை வந்து அந்த பசு மாட்டுக்கு போட்டுடுறான். பார்த்தீங்களா? இதன் பின் கால ஓட்டத்திலே துந்துலியின் தங்கை ஒரு ஆண்மகனை பெற்றாள். அவளது கணவனும் எவரும் அறியாதவாறு அந்த குழந்தையை துந்துலியிடம் அளித்தான். அவன் கணவனே அதுக்கு ஏற்பாடு. கணவனுக்கு பைசா கொடுத்தா போரும், குழந்தைய கொடுத்துருவான்னால அவனே கொண்டு வந்து துந்துலியிட்ட கொடுத்துட்டான். துந்துலியும் தன் கணவரான ஆத்மதேவரிடம் தனக்கு மகவு நலமுடன் பிறந்ததாக சொன்னாள். ஆத்மதேவருக்கு குழந்தை பிறந்தது கேட்டு ஊர் மக்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். இப்போ 2 பேரும் பிரசவமாக இருந்தா. ஒத்தி பிரசவமாக இருந்தா, நிஜமாவே அவள் தங்க. இவ பிரசவமாக இருக்கா மாதிரி நடித்தா. ஸோ அந்த பிரசவமாக இருந்தவ வந்து என்ன பண்ணுவா, இப்போ ஊரில் எல்லாத்தையும் போய் எனக்கு அப்போவே கர்ப்பச்சிதைவு ஆயிடுதுன்னு மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டார்.
இவளுக்கு தான் குழந்தை பிறந்தா மாதிரி எல்லார்கிட்டையும் போய் துந்துலி எல்லார்கிட்டையும் போய் எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு ஆத்மதேவரும் அவனோட குழந்தைக்கு ஜாத கர்மாலாம் பண்ணி அந்தணர்களுக்கு ஏராளமான தானம் கொடுக்குறார். அவரது வீட்டின் முன்பு எல்லாரும் பாடுறா, வாத்திய கோஷங்கள் நடக்கிறது, பலவிதமான மங்கள காரியங்கள் நடக்கிறது. துந்துலி தன் கணவரிடம், எனக்கு ஒரு ப்ராப்ளம், என் மார்பில் பால் இல்லை, பசு முதலிய பிராணிகளின் பாலை ஊட்டி என் குழந்தையை எப்படி வளர்ப்பேன்? எனது தங்கைக்கு இந்த மாதிரி நம்ம தங்கைக்கும் இந்த மாதிரி இருக்குது, அதனால் அந்த குழந்தை கர்ப்பச்சிதைவு ஆயிடுத்து, அதனால் அவளை இங்கு வைத்து கொண்டால் அவள் குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்க்குற மாதிரி இந்த நம்ம குழந்தைய அட்லீஸ்ட் நமக்கு தாய்ப்பால் கிடைக்கும் நம்ம குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம என் தங்கையும் ஆத்தோடு வச்சுக்கிறேன், எனக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு உண்டான இது இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னோடனே ஆத்மதேவரும் சரின்னு விடுறார். ஸோ அந்த குழந்தைக்கு நம்ம இப்போ துந்துலிக்கு பிறந்த குழந்தைக்கு இல்லை பிறக்காத குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர் வைக்கிறா. இதன் பிறகு 3 மாதம் கழித்து இப்போ தான் வேடிக்கை அந்த பசுக்கிட்ட அந்த பழத்தை போட்டா இல்லையா, அந்த பசுக்கும் ஒரு குழந்தை பிறந்துடுத்தோ. அந்த பசு ஒரு ஆண்மகவை பெற்றது. அவர் என்ன சொன்னார், இதை யார் சாப்பிட்றாளோ அவளுக்கு புத்திர பாக்கியம் உண்டு, அது புத்திரன் பிறந்துடுத்து. அவர் சொன்னார், நம்ம முனிவர், இந்த பழத்தை யார் சாப்பிட்றாளோ அவள் அந்த ஸ்ரத்தையான பசு யோகியதான் தானே இருக்கும், அது பொய் சொல்லாதே. அந்த குழந்தை மிக அழகாக தெய்வீக கொலையுடன் தூய தங்கம் போல் இருக்கான். அந்த குழந்தை பசுக்கு பிறந்துக்கிறத அப்படி இருக்கான். அதை கண்டு அந்தணருக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த குழந்தைக்கு அனைத்து வைதீக சடங்குகளையும் தானே செய்கின்றார். எல்லாரும் அந்த குழந்தைய பார்க்குறா, ஆச்சரியமா இருக்கேன், உங்க காலத்தில் பசுக்கு குழந்தை பிறந்திருக்கா, ஆச்சரியமா இருக்கேன். அவள் எல்லாரும் பார்க்குறா, ஆத்மதேவருடைய அதிர்ஷ்டத்தை பார்த்தீர்களா, என்ன ஆச்சரியம், ஒரு பசுமாடு இவ்வளவு அழகான தெய்வீக குழந்தையை பெற்றிருக்கிறது, தெய்வ செயலாக இந்த உண்மை ஒருவருக்கும் தெரியாது என்று பேசிக்கொண்டனர். ஆத்மதேவர் அந்த குழந்தையின் காதுகள் பசுவின் காதுகள் போல் இருப்பது கண்டு, கொஞ்சம் பெருசா இருக்கான் அந்த குழந்தைக்கு காது, அதனால அந்த குழந்தைக்கு கோகர்ணன்னு பேர் வைக்கிறார். சிறிது காலம் சென்றவுடன் அவர்கள் இருவரும் யௌவன பருவம் அடைந்தார்கள். குழந்தை 2 பசங்க இல்லையா. கோகர்ணன் நன்னா படிக்கிறான், அவன் ரொம்ப இந்த எல்லாத்துலேயும் கெட்டிக்காரன், நன்கு படித்து அறிவாளியாக ஆயிடுறான் அவன் கோகர்ணன். ஆனால் துந்துகாரியோ துஷ்டனாக இருக்கின்றான். நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம அப்பா அம்மா ஒழுக்கத்தோடு இருந்து அந்த கர்ப்ப காலத்தில் என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணாமல் இந்த துஷ்டனாக தான் பிறப்பான் குழந்தை இல்லையா. ஸோ ஸ்நானம் ஒழுக்கம் முதலிய அந்தனருக்குரிய எந்த ஆச்சாரமும் அவனிடம் இல்லை. உணவு விஷயங்களிலும் நியமம் இல்லை. சினமே தூக்கி நின்றது. தவறான பொருட்களை சேகரிக்கலானான். பிணத்துக்கு இடும் வாய்க்கரிசி, அந்த வாயரிசியை கூட எடுத்து சாப்பிடுவானான். அந்த மாதிரி ஒரு ரெக்லஸ் ஃபெலோ. திருடுதல், பிறரிடம் காரணமின்றி பகைமை கொள்ளுதல் எல்லாம் இயல்பாயிடுத்து. யாருக்கு? இந்த துந்துகாரிக்கு. பிறர் அறியாத வண்ணம் மற்றவர் வீடுகளிலே நெருப்பு வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு. பணக்கார குழந்தைகள்லாம் பண்ணுமே இப்பெல்லாம், விளையாடுகிற சாக்கிய பணக்கார குழந்தைகள்னா என்ன, இந்த மாதிரி குடும்பத்தில் வளருவா கெட்ட சாவகாசம். நம்ம வீட்டில் சொல்லலை, நம்ம சத்த விஷயங்களை கேட்டுண்டு சத்சங்கத்தில் இருக்கிறவாளோட பசங்க இல்லை. இந்த மாதிரி சேர்க்கையினால் எல்லாரையும் போய் ரோட்டில் நின்றுட்டு போகிற வரவனெல்லாம் கெலட்டா பண்ணுறது, அவளை துன்புறுத்துறது, கையில் ஆயுதங்கள் ஏந்தி குருடர்களையும் ஏழை எளியவர்களையும் வீணாக துன்புறுத்தினான். சண்டாளர்களை மிகவும் நேசித்தான். கையில் கயிறுகள் எடுத்துக்கொண்டு நாய்களுடன் வேட்டையாடுகிறேன் என்று இங்கும் அங்கும் அலைவான். இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்க. அவன் பண்ணிருக்கான் இந்த மாதிரி வேசிகளுடன் சேர்க்கை. அது வேற. தந்தையின் சொத்துக்கள் அனைத்தையும் வேசிகளுடன் சேர்ந்து வீணாக்கினான். ஒரு நாள் தாய் தந்தையரை தாக்கிவிட்டு வீட்டிலுள்ள பாத்திரங்களை கவர்ந்து சென்றான். இவ்வாறு அனைத்து சொத்துக்களும் வீணான பொழுது பரிதாபத்திற்குரிய எல்லா பரிதாபத்துக்குரிய அப்பா பாவம். அப்பவே சொன்னார் இல்லையா, சித்திரகேது மாதிரி ஆயிட போடுதுரா. அந்த சித்திரகேதுக்கு நாரதனும் அங்கீரச முனிவரும் சொன்னா, இந்த குழந்தையால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், ஜாக்கிரதா வேணுமா, யோஜனை பண்ணி சொல்லுன்னா. இப்ப பாருங்க, பாவம் இந்த துஷ்ட பிள்ளை பெற்றதை விட அவன் தாய் மலடியாகவே இருந்திருக்கலாமே. இந்த தீய பிள்ளை என்றுமே நமக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கிறதே. இப்போ நான் எங்கே போகிறேன், எங்கே போய் தங்குவேன், எனது சங்கடத்தை இப்போ இவருக்கு இந்த மாதிரி சங்கடம், இடி போல இந்த துன்பம் என் மேல் விழுந்தது, இதனால் என் உயிரே போகப் போகிறது என்று கதற. அப்போ கோகர்ணன் அங்கே வரான். அப்பா,
அவன் தந்தைக்கு வைராகியத்தை பற்றி சொல்கிறான். அவன் வந்து அப்போயே பாகவதங்கள்லாம் படித்தவன். தந்தையே, இந்த உலகமே சாரமற்றது. அப்பாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். வயசாகிடுது இல்லையா, 60 வயசுக்கான. ஆனால் நமக்கே அந்த சுய அறிவு வரணும். வரலைன்னா இந்த கபில தேவருக்கு அவள் தாயார் போய் கேட்போம் இல்லையா, எனக்கு வந்து பிரம்ம விதியை சொல்லி கொடுறா, எனக்கு வந்து நான் வந்து மோட்சம் போகிறதுக்கு உண்டான வழியை சொல்லி கொடுறான்னு தேவஹூதி கேட்பா. அந்த மாதிரி இவ அப்பாவுக்கு வந்து வேறு வழி தெரியல, தன் பிள்ளைகிட்டே கேட்குற பையன் சொல்கிறான், தந்தையே, இந்த உலகம் சாரமற்றது, சுவையற்றது, துன்பமே வடிவானது, மயக்கத்தை அளிக்கக்கூடியது. இதில் எங்க மகன் எவனுக்கு, செல்வங்கள் யாருக்கு? இதில் பற்று கொண்டவன் பகல் இரவு என்று இல்லாது எப்பொழுதும் எரிந்து கொண்டே தான் இருப்பான். எல்லாமே ஒரு மாயைப்பா. என்ன, இந்திரன் தேவர்களுக்கு அரசன், அவனுக்கு என்ன சுகம் இருக்கு? ஒரு மன்னனுக்கு தான் என்ன சுகம் இருக்கு? உலகியல் தொடர்பு அற்று தனித்து வாழும் முனிவர்களுக்கு மட்டுமே, அந்த பற்றற்றவனுக்கு மட்டுமே தான் அந்த சுகம் இருக்கின்றது. இவன் எனது மகனாயிற்றே என்கின்ற அறியாமையை தூக்கி எறியுங்கள். உலகியல் மயக்கத்தினாலே நரகம்தான் கிடைக்கும். இந்த உடல் என்ன சாஸ்வதமா? என்றைக்கோ ஒரு நாள் இந்த உடல் அழியத்தான் போகிறது. ஆகவே இந்த பற்றுகள் அனைத்தையும் விடுத்து வானகம் செல்ல விரும்பினால் நீங்கள் அங்கு செல்லுங்கள், அதாவது கானகம் செல்லுங்கள் அப்படின்னாது. கோகர்ணனோட அந்த அறிவுரையை கேட்ட ஆத்மதேவர் வனம் செல்ல எண்ணி அவனிடம், குழந்தாய், வனம் சென்று நான் என்ன பண்ண போறேன்? நீ சொல்லிட்டேன், நீ வனத்துக்கு போ, காட்டுக்கு போன்னு சொல்லிட்டேப்பா. நானோ முடவன், இதுவரை கர்மவினையினாலே பற்று என்னும் வலையிலே சிக்கி வீடு என்கின்ற இருள் நிறைந்த அந்த பாழுங்கிணற்றில் அந்த முடவனை போலே விழுந்து துன்புறுகிறேன். நீயோ கருணை நிறைந்தவன், இந்த பாழும் கிணத்திலிருந்து என்னை கரையேற்றி வை என்று அப்பா வந்து புள்ளகிட்ட கேட்குறார். தெரியறது அவருக்கு, அவன் வந்து ஒரு ஞானின்னு தெரியறது அப்பாக்கு. கோகர்ணன் சொல்றான், அப்பா, தந்தையே, இவ்வுடல் எலும்பு, மாமிசம், ரத்தம் இவற்றால் ஆன ஒரு பிண்டம். அதில் நான் என்கின்ற எண்ணத்தை விட்டு ஒழியுங்கள். மனைவி, மக்கள் எனது என்று எப்பொழுதும் நினைக்காதீர்கள். இந்த உலகமே நொடியில் அழிவது, இது நீர்க்குமிழி போன்றது என்பதை கவனித்து பாருங்கள். இந்த உலகியல் பொருட்கள் நிலையானது என நினைத்து அவைகளிடம் பற்று கொள்ளாதீர்கள். வைராகியத்தின் மேல் பற்று கொண்டு பகவானிடம் பக்தி செய்யுங்கள். அலெக்சாண்டரோட கதை சொல்லுவா. அலெக்சாண்டர் இறந்த பிறகு முன்னாடியே சொல்லிட்டானாம், என்னை வந்து வீதியில் என்னோட பாடி ஊர்வலம் போகும்போது என்னை சவப்பெட்டியில் அடக்கி என்னை வந்து வீதியில் வந்து ஊர்வலமாக அழைச்சிட்டு போச்சே என்னோட டெட் பாடியை, என்னை ரெண்டு கையையும் அந்த சவப்பெட்டியை ஓட்ட போட்டு 2 கையும் வெளியில் நீட்டிண்டு என் கையில் ஒன்றும் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நீங்கள் தெரிவிக்கணும். அதாவது நம்ம இந்த உலகத்தை விட்டுட்டு போச்சே எதுவுமே நம்ம கூட வராது, நம்ம எதையுமே இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வரல, இல்லையா, நிர்வாணமாக தான் வந்தோம், அதே மாதிரி தான் போகிறோம். இந்த வீடு, காரு எதுவுமே நம்ம கூட வராது. அதை காமிக்கிறதுக்காக அவன் சொன்னானான், என்னோட 2 கையும் வெளியில் நீட்டி எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியட்டும், மாவீரன் அலெக்சாண்டர்னு எல்லாரும் சொன்னாலே அவன் கூட எதையும் எடுத்துன்னு போக முடியாதுப்பா. அதனால் அதை தான் இவனு சொல்கிறான், இந்த உலகியல் பொருட்கள் நிலையானது என நினைத்து அதில் போய் பற்று வச்சுட்டு இருக்கியே, வைராக்கியம் வேணும்ப்பா, வைராக்கியம் வேணும். பகவத் பஜனமே உயர்ந்த தர்மம், அதையே விடாப்பிடியாக ஏற்றுக்கொள்ள. அவர் கேட்குறார், நான் காட்டில் போய் என்னையா பண்ணுறதுன்னு கேட்குறார். மற்ற உலகியல் தர்மங்களில் இருக்கும் எண்ணத்தை மாற்றுங்கள், இறையடியார்களுக்கு தொண்டு செய்யுங்கள், போகங்களிலே இருக்கும் பற்றை வெட்டி தள்ளுங்கள், பிறரது குணதோஷங்களை எண்ணி பார்க்காதீர்கள். அவன் இது சரியில்லை, இவன் சரியில்லை, நம்ம இருக்க சொல்லுவோம், நீ சரியாடா, ஒன்றை பார்த்துக்கோ முதல்ல. பகவானுக்கு சேவை செய்வதிலேயே மனதை ஈடுபடுத்துங்கள், பகவத் கதையமுதத்தை எப்போதும் பருகி வாருங்கள். அவன் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில புராணத்தில் வந்து கோகர்ண உபாக்கியானம் சொல்கிறச்சே தசமஸ்கந்தம் போய் படிங்கோ அப்படின்னு கோகர்ணன் சொன்னான்னு கிருஷ்ணபெருமானெல்லாம் சொல்லுவேன். இந்த மாதிரி தசமஸ்கந்தம் பாகவதத்தில் தசமஸ்கந்தம் படிங்கோ அப்படின்னு கோகர்ணன் அட்வைஸ் பண்ணா அப்படின்னு சொல்லுவார். எனிவே, ஸோ நீங்கள் வந்து பகவத் கதையமுதம்னா பாகவதம், பகவானுடைய கல்யாண குணங்களை பற்றி சொல்கிறது பாகவதம். இவ்வாறு மகனது அறிவுரைகளை கேட்ட ஆத்மதேவர் அதையே சாரமாக எண்ணி வீட்டை விட்டு வனம் சென்றார். இப்பொழுது அவரது வயது 60 ஆகி இருந்தாலும் புத்தி தடுமாற்றமின்றி ஒரு நிலையாக இருந்தது. இப்போதான் அவன் பையன் சொன்னா விட்டு அந்த தடுமாற்றம் எல்லாம் போய் ஒரு நிலைக்கு அவர் வர
தினமும் பகவத் பூஜை, நாம ஜபம், தவறாமல் ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்த பாராயணம் இருக்குப்பா. 81வது ஸ்லோகத்தில் இருக்கு. அண்ணா சொன்னது இங்க இருக்கு. தினமும் பகவத் பூஜை, நாம ஜபம், தவறாமல் ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்த பாராயணம் என்ற நியமம் கொண்டிருந்து முடிவிலே ஸ்ரீ பகவான் கிருஷ்ணனது திருவடிகளை அடைந்தார். அதாவது பின்னாடி பார்க்க போறோம். பாகவதத்தோட லட்சணங்கள் 10 லட்சணங்கள் இருக்கு. அத்திர சர்கோ விசர்கஸ்ய ஸ்தானம் போஷணம் ஊதய மன்வந்தராணி ஈசானுகராதா கதா நிரோதம் முக்தி ஆசிரயம் இருக்கு. அந்த 10 லட்சணங்கள்ல இந்த 10வது லட்சணமான ஆசிரயம், அது வந்து இந்த 9 அத்தியாயம் முதல்ல பாகவதத்தில் எதுக்கு படிக்கிறதுனா, இட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ டு ரீட் த 10th ஸ்கந்தா. தசமஸ்கந்தம் பாகவதத்தோட ஆசிரயம். அதுதான் தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆனால் எடுத்த உடனே தசமஸ்கந்தத்துக்கு போகக்கூடாது. அந்த 9 ஸ்கந்தம் படித்தாதான் அதில் எத்தனையோ கதைகள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ எப்படி நம்ம பாகவதம் போகிறதுக்கு முன்னாடி பாகவத மகாத்மியத்தை இவ்வளோ பெரிய இவாளெல்லாம் சொல்லி நம்ம கேட்டுருக்கோம். சனகாதிகள் சொல்கிறத நம்ம கேட்டுருக்கோம் இல்லையா? இப்போ இந்த கதையை வந்து நமக்கு யார் சொல்லிட்டு இருக்கா? சனகாதிகள் நாரதருக்கு ஒரு எக்ஸாம்பிள். சனகாதிகள் நாரதருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு ஆரம்பித்து இந்த கோகர்ண உபாக்கியானம் போயின்னு இருக்கு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கதை பார்த்துருக்கோம். அப்பேற்பட்ட ஆத்மதேவர் இந்த கோகர்ண உபாக்கியானத்தில் கோகர்ணன் தான் அந்த பசுவுக்கு பிறந்த பிள்ளை. அந்த துந்துஹாரி வந்து இந்த துந்துலிக்கு பிறந்த பிள்ளை. துந்துஹாரி தான் கெட்டவன், கோகர்ணன் தான் உத்தம புருஷன். அவன் தான் அவ அப்பா தகப்பனாரான ஆத்மதேவருக்கு நீங்கள் வந்து தசமஸ்கந்தத்தை படிங்கோன்னு சொல்லி அவர் எப்படியே தான் தசமஸ்கந்தம்ங்கிறது எவ்வளவு சிரேஷ்டமானது, பாகவதமே சிரேஷ்டமானது, அதிலே தசமஸ்கந்தம் பாகவதத்துடைய ஆசிரியம். தசமஸ்கந்தத்தில் என்ன இருக்குன்னு பின்னாடி பார்ப்போம். முழுக்க முழுக்க கிருஷ்ணாவதாரம் 125 அத்தியாயம் இருக்கு. கிருஷ்ண பகவான் இந்த அவதாரம் எடுத்ததுலேருந்து பூலோகத்தில் அவர் தன்னுடைய திவ்யதாமத்துக்கு எழுந்தருளுதல் வரைக்கும் 125 மணிக்கணும் 90 அத்தியாயம், 125 வருஷம் அவர் இந்த பூலோகத்தில் இருந்து கலி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் திரும்பி போயிடுவார் இல்லையா? அதனால இத்தனையும் கேட்டு அந்த ஆத்மதேவர் இந்த மாதிரி கிருஷ்ணனது திருவடிகளை ஆத்மதேவர் அடைந்தார். கதை கண்டினியூ ஆகுது. ஏன்னா ஆத்மதேவர் போயாச்சு இல்லையா? மற்றவாள்லாம் இருக்காளே, ஸோ அவ கதையெல்லாம் பார்க்கணுமே. அதை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாமசங்கீர்த்தனம் யசி சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் யதக்ஷர பதப்ருஷ்டம் மாத்ராஹீனம் துயத் பவேதே தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச ந்யூனானி சாதிரிக்னானி சமஸ்வ புருஷோத்தம. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நாராயண.